வாங்கி சாப்பிடுங்க. காஜாபடி வாங்கி குடிச்சிட்டு இருமாதீங்க. உன் புத்தி போகாதே. ஏண்டி என் பேரனுங்க காலங்காத்தால வேலைக்கு போகும்போது தப்பரப்பான்னு வந்து நிக்கிறீங்களே, என்னோட விஷயம்? தடிச்சு தடிச்சு ஒன்ன தாண்டி காலம்பரம் அவனுக்கு வேலைக்கு போகும்போது துவைக்கிற, திரும்பி வரும்போது துவைக்கிற, என்னடி என்ன விஷயம்? மூஞ்சி முகா கட்டை பாரு. பெரிய தம்பி, எனக்கு பசிக்குதுடா. காலையில தானே 10 இட்லி விட்டு அடுக்கடுக்கு அடுக்கணும், அதுக்குள்ள பசியா? இருக்கட்டும்டா, இது கோழி பசிடா. ராத்திரி என் கனவுல ஒரு கோழி வந்துச்சு. நெசமாதான்டா வந்து, இப்பெல்லாம் என்ன நீ மறந்துட்ட, புல்லு கீரைன்னு இறங்கிட்ட, என்னையும் சாப்பிடுன்னு ஓன்னு அழுதுச்சு. அதனாலதான் கோழி பசி. என் கனவுல ஒரு ஆடு வந்துச்சே. வந்துச்சா? வந்து பேசவே இல்ல, ஒரே அழுகாச்சு. குடும்பத்தையெல்லாம் கெட்ட வார்த்தை திட்டுது, பேசாம போய் சாப்பிட்டுருவோம். பணம் பணமெல்லாம் மனுஷனுக்கு தாண்டா, தேவர்களுக்கு எதுக்கு? என்னங்க ஒரு நிர்வாண டீ கொண்டாடா. நிர்வாண டீயா? அதாண்டா ஆடை இல்லாத டீ. எனக்கு தான் ஆடையே பிடிக்கிறது இல்லையே. பிடிச்சிட்டாலும் போடா சாப்பிடுங்க. இல்லையே இசைக்கு ஹை கிளாஸ் பார்ட்டி வந்து கவனிங்கடா. என்ன சாப்பிடுறீங்க? என்ன இருக்கு உங்களுக்கு? என்ன வேணுங்க? கோழி பிரியாணிங்களா? இருக்குங்க. 2 பிளேட் ஆம்லெட், 2 பிளேட் கொத்துக்கறி, 2 பிளேட் சிக்கன், 2 பிளேட் குஞ்சு மீன், 2 பிளேட் கருவாடு, 2 பிளேட் தயிர் சித்தனை. தயிர் செஞ்சு நாங்க சும்மாவே தருவோங்க. 2 பிளேட் மூளை. மூளை நாங்க வறுக்கிறது இல்லைங்க. ஏன்? எங்க முதலாளிக்கு அது இல்ல, அதனால நாங்க வறுக்கிறது இல்ல. எஜமான விசுவாசம். எல்லாம் சின்னதா இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. தண்ணி ஒண்ணாடா. இலையை கழுவி வை. வயிறார சாப்பிடுங்க, அப்பதான் எங்க முதலாளி பிடிக்கும். சாப்பா நல்லா தின்னுறாருங்க. இதுதான் எனக்கு பிடிக்கும். அடுத்ததுங்க. கடைசியில சாப்பிட்டானோ? ஆமா. இல்ல இசைக்கு இஞ்சி துகையில போடுறா, நல்லா செரிக்கட்டும். மாமியார் போல உருண்டையில போடுறா, திங்கட்டும். போகும்போது 2 மிளகாயை சுத்தி போடுறா, திஷ்டி போட்ட போகுது. 300-400 ரூபாய்க்கு தின்னுருப்பானுங்க பொழுது. நல்ல வேட்டை. சாப்பிடும் போது பேசாதையா, கபத தஷ்டத்தை பீது. வயிறு நிறைய சாப்பிட்டோம். அடுத்தது என்ன செய்யறது? கை கழுவ வேண்டியதுதான். கை கழுவு இருக்கட்டும். காசு சாப்பிடும் போதே யோசிக்கிறா, கை கழுவும் போது ஏன் யோசிக்கணும்? தம்பிகளா, ஐயா, என்ன யோசிக்கிறீங்க? அது அங்க இருக்குது. வில்ல இங்க கொண்டு வந்து கொடுங்க. நல்ல பசங்க, நல்ல தின்னுறானுங்க. பாத்தி வர மாதிரி இருக்குடா. 301 ரூபா பில் ஆச்சுங்க. பில்லுன்னா? இல்லன்னா நீங்க சாப்பிட்டதுக்கு தாங்க. சரிங்க சார், நான் கொடுக்குறேன் சார். இல்ல சார், நான் கொடுக்குறேன். இல்ல சார், இல்ல நான் கொடுக்குறேன் சார். இல்ல சார், நான் கொடுக்குறேன். ஐயோ, யாராவது கொடுங்க. நான் கொடுக்குறேன் ஐயா. நான் கொடுக்குறேங்கிற அப்புறம் ஆச்சுக்கணியா? சார், யாராவது ஒருத்தர் பில்லுக்கு பணம் கொடுங்க சார். அவங்கிட்டே வாங்க, அவங்ககிட்டே வாங்க. அவங்கிட்டே வாங்க சார். அடி வாங்கினால அவங்ககிட்ட வாங்க. குடுறா. என்னடா நீ தான் அடிச்சு குடுறா. நீ விடா. என்ன தைரியம் இருந்தா
இவன் பில்லு கொடுப்பேன் ஐயா, நீங்க 2 பேருமே பில்லு கொடுக்க வேண்டாம். நான் கொடுக்கிறேன் உங்களுக்கு பில்லு. இந்தாங்க, ஆளுக்கு 50 ரூபா. ஐயா, தயவு செய்து நீங்க இந்த பக்கமே வந்துடாதீங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் உண்டுயா. இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நாங்க சண்டைய என்னடா சின்ன தம்பி, உனக்கும் பேனு பார்க்கணுமா என்ன? அதை விட முக்கியமான விஷயம் என்ன விஷயம்? சொல்லடா. ஆத்தா, இந்த மாமா மகளை கூட்டிட்டு வராருன்னு சொன்னேன்ல, அது ஆமா. ஒரே சேரும் சகதியமா இருக்கு. ஆ. ஒரு 2 லோடு ஆட்டு மணல்கள் அடித்தால் அப்படி அப்படி லெவல் பண்ணிடலாம். அதான் ஒரு 200 ரூபாய் பணம் கூட. எது 200 ரூபாயா? எதுக்குடா 200 ரூபாய்? போட்டு போடுங்க. ரோடு போடுறேன்னு சொன்னா பாத்தியா, அவங்கிட்ட போய் கேளு. அதெல்லாம் என்னால முடியாது. அவங்க எல்லாம் சீசன் கூட்டிட்டு போயிட்டாங்க ஆத்தா. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் என்ன பண்ண முடியும்? பாளையத்துல போய் புட்டு வித்து பீடி சிகரெட் எல்லாம் வித்து சம்பாதிச்சு வச்சிருக்கேன். அதெல்லாம் நான் தர மாட்டேன். அட போங்கடா. நமக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குல்ல. 200 ரூபாய் தானே கேக்குறோம். எனக்கு கபர்தெல்லாம் இருக்கு. உன் மாமா மக அவதான் இங்க வந்து இருக்கதா இருந்தா இருக்கட்டும், இல்லாட்டா அவ வேலையை பார்த்துட்டு போகட்டும். 200 ரூபாய் சும்மாவா? அட போங்கடா, வேலையை பார்த்துட்டு இவனுங்களா 200 ரூபாயா? 200 ரூபாய். கிளவி செத்து போயிடுச்சுன்னு சொல்லி 200 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கி. ஆஹா. ஏற்கனவே அதை சொல்லி 500 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிட்டேன். யா சின்ன தம்பி, மண்ண குழந்தை மேலேயே போடுற. ஏ பம்படி பாஸ், இன்னும் 2 நாள் டைம் தான் இருக்கு. அதுக்குள்ள என்ன லவ் பண்ணிக்க, இல்ல அவ வந்துருவா. குண்டு, ஒண்ணு இல்லடா அவள. நமக்கு 2 நாள் தான் டைம். முயற்சி பண்ணிக்க. கட்ட வீதி கலகலக்கும் அத்த மக அவன் நடந்து வந்தா. அட பஸ் ஸ்டாண்டு பளபளக்கு ஏ அத்தை மக அவன் நடந்து வந்தா. தொட பக்கட்ட பிஞ்சு போகும். இப்படி செலவு பண்ணலாம், இப்படி செலவு பண்ணலாம். என்னங்க இது, வீட்டையே கல்யாணம் கூட மாத்திட்டீங்க? இது கவிதாவோட வரவேற்பு. கல்யாணத்தன்னைக்கு வீடே ஒரு டைப்பா இருக்கும். என்னடா அது கவிதாக்காக புதுசா ஸ்பெஷலா வாங்கி போட்டுருக்க. வேற யாரும் உட்கார கூடாது. இது அத்தைக்கு. அது மாமனுக்கு. ஆத்தா, கவிதா காபி சாப்பிடறதுக்கு ஒரு புது டம்ளர், சாப்பிடுறதுக்கு எவர் சில்வர் தட்டு. ஏது கொஞ்சம் விட்டு மேல காலத்துக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணிடுவீங்க போல இருக்குதா? கேட்டமே இளவு விட்டு போயிட்டான. ஏண்டா மைக் செட் கூட கிடைக்கல? செத்ததே மைக் செட்காரன் தான். என்னடா இது பெரிய இளவா போச்சுது? என்னடா இந்த பழைய தகர டப்பா, ஓட்ட பானை இதெல்லாம் தூக்கி கொல்ல பக்கம் போடு. குடிச்சா நீ அங்கேயே படுத்து. வணக்கம் மாமா. என்ன மாப்பிள, சௌக்கியமா? சின்ன தம்பி யாரு பெரிய தம்பி யாருன்னு வித்தியாசமே தெரியல. நீ மிஸ்டர் சின்ன தம்பி, ஐ மிஸ்டர் பெரிய தம்பி. என்ன மாப்பிள, பிரமாதமா பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கீங்க. இல்ல நீங்க வரீங்கன்னு தான். ஏனுங்க மாமா, நம்ம கவிதாவுங்களா? ஆமா, நல்லா இருக்கு. டேய், மாமாவையும் அத்தையும் வீதியில நிக்க வச்சு பேசிட்டு இருக்க. விளக்கண்ணு. மாமா, அத்தை வாங்க. தாத்தா சௌக்கியமா இருக்காங்களா? குட் குட். வாங்க மாப்பிள. நீங்க போங்க, நான் அப்புறமா. கவிதா கம் ஹவுஸ். என்ன பார்த்தா அப்பா, ஏப்பா வெள்ளக்கார தொர மாதிரி இருக்கேயா? பட்டத்துக்கு போனது அம்மாவை மறந்தே போயிட்டியே. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கம்மா. உன் பொண்டாட்டி எங்க? இது வரல. வாடா ஆத்தா, என்ன பெத்த ஆத்தா, மகாலட்சுமி மாதிரி இருக்கியே. கல்யாணத்தப்ப ஊசி மாதிரி போனேன், இப்ப உப்பு வந்திருக்கியே. எங்க உன் பொண்ணு? அத வர பாராடா. ஏ ராசாத்தே, என்ன பெத்த ஆத்தா, செப்பு செல மாதிரி இருக்கியே. ஐயையோ ஆத்தா, ஏன்க்கா பயந்து போயிட்டியா? சில நிச்சயம் பண்ணி வச்சிருக்கேன். வா, என்ன பெத்த ஆத்தா. என் மூஞ்சில போட்டு இருக்கேன். இருக்கு. என் மூஞ்சில மூஞ்சில எத்தனை போட்டல பிடிச்சிருக்கு.
ஜிலேபி தின்னாட்டா வேண்டாம் கல்யாண தொலைக்கிட்ட வைக்கப்பட்டா இப்ப என்ன சும்மா வேண்டாம்டா. அத்தா அத்தான் சாப்பிட்டு நல்லா சைஸா இருக்காங்கல்ல கவிதா அப்படித்தான் நல்லா சாப்பிட்டு Eat, Kavi. I think they have a peculiar taste. Is it not, Kavita? Yeah. யானா என்ன மாமா? ஆமான்னு அர்த்தம். ஓஹோ. ஆமா இந்த டெக்கரேஷன் எல்லாம் யார் பண்ணது? நான் தான். நீங்களா? யா. அப்ப இந்த பெயிண்டிங்? அவன். நீங்களா? யா. ஏத்தா ஜிலேபி சுட்டது யாருன்னு கேட்கவே இல்லையே நீ நீங்க தானே பண்ணீங்க பாட்டி. ஆமான்னு சொன்னேன் பயந்துட்டியா? அப்பா ஒரே ஸ்வெட்டிங்கா இருக்கு. நான் கார்ல ஏசி போட்டு காட்டுமா? நீங்க பெஸ்ட் வந்துருங்க. வரட்டுமா? ஜிலேபியாவது சாப்பிட்டு போ கவிதா. ஸ்வீட் எனக்கு பிடிக்காது. ஸ்வீட் போடும். காராபுந்தியாவது சாப்பிட்டு போ கவி. காரம் அது கேஸ். இந்த பாரு காஃபி. உனக்காக புது டம்ளர்லாம் வாங்கியிருக்கேன். யா. நீங்க புது கிளாஸ் வாங்குனீங்க. அதுக்காக எனக்கு பிடிக்காத காஃபியை குடிக்க முடியாது. அப்பா நான் வரேன். சின்ன வயசுல இருந்து அவளை ரொம்ப சௌரியமா வளர்த்துட்டேன். எனக்கே ரொம்ப புழுக்கமா இருக்கு. அதனாலதான் அவ இல்ல. அவ கிடக்குறா குடும்ப பிரச்சனை உடனே தீர்த்து வைக்கணும் புறப்பட்டு வரேன்னு எழுதிருந்தியே அப்படி என்னடா குடும்ப பிரச்சனை? ஒண்ணுமில்ல அத்தை. அவளும் படிப்பை முடிச்சிட்டா. ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலான்டா.